Hi all, என் பேர் அகிலா. வெல்கம் டு மை நியூ சேனல் அகிலாஸ் லாக் புக். ஸோ நான் வந்து செயின்ட் லூயிஸ் மிசோரின்ற ஸ்டேட்டில் யூஎஸ்ஏல இருக்கேன். ஸோ இந்த சேனலில் என்னுடைய லைஃப் ஸ்டைல் இன் யூஎஸ்ஏ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு புயல் ஸ்ட்ராம் அப்போ எடுத்தது, பனி புயல் அப்படின்னு சொல்லலாம். பனி புயல் அன்னைக்கு எடுத்தது. இந்த வீடியோ எடுத்த அன்னைக்கு -20 டிகிரி செல்சியஸாக இருந்தது. -20 டிகிரினா யோசித்து பாருங்கள் எவ்வளோ குளிராக இருந்திருக்கும் அப்படின்னு. காற்று பயங்கரமாக அடிச்சது அண்டு ஸ்னோவும் ஹெவியாக இருந்துச்சு. நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற காரில் அந்த அந்த கூரையிலலாம் வந்து நிறைய பனிகள் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ இது பார்க்கும்போதைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாவ் சூப்பராக இருக்குதே அப்படின்னு நமக்கு இந்தியாவில் இருக்கும்போதெல்லாம் நிறைய நேரம் எனக்கு தோணியிருக்கு, வாவ் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் நம்ம இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. பட் இதை பார்க்க தான் நல்லாயிருக்கும். நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி புயல்கள்லாம் வரும்போதைக்கு, பனி புயல்லாம் வரும்போதைக்கு நமக்கு மளிகை ஜாமான்லேருந்து எல்லா கிராசரி ஷாப்பில் எல்லாமே வந்து டக்குன்னு தீர்ந்து போயிடும். நம்ம வந்து அதை முன்னாடியே ஸ்டாக் பண்ணி வச்சுக்கணும். ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நம்மளால் கார் எடுக்க முடியாது. ரோடெல்லாம் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும், கார் ஓட்ட முடியாது. காரை எடுக்கணும் அப்படின்னாலே அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் லீவ் விட்டாங்க அப்படின்னா லீவாக இருக்கும். லீவ் விடலை அப்படின்னா நம்ம ஸ்கூலில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம எப்போவுமே இந்தியாவில் இருக்கும்போதுக்கு சார் இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் நடக்காதா அப்படின்னு நமக்கு தோணும். பட் ஆனால் இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வெள்ளைன்னு எங்கே பார்த்தாலும் வெள்ளையாக இருக்கும். இந்த மாதிரி வந்து எல்லா ஸ்டேட்லேயுமே இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 நாள் வந்து பனி புயல்கள் இருந்தது. நிறைய சேதங்களும் இருந்தது, நிறைய பேருக்கு சேதங்கள் இல்லாமலும் இருந்தது. சம்டைம்ஸ் கரண்டெல்லாம் கட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஸ்டவ், இண்டக்ஷன் ஸ்டவ் தான் இருக்கும். ஸோ அப்போ குக் பண்ணுறதுக்குலாம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ ப்ரெக்னென்சி டைமு, யாருக்காச்சும் டியூ டைம் அப்படின்னா இந்த நேரம்லாம் ட்ராவல் பண்ணி போகிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு பனி புயல் பனி வந்துருச்சுனாலே நமக்கு இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் ரொம்ப நிறையா இருக்கும். ஸோ திஸ் வீடியோ இஸ் ஆல் அபவுட் நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்குது ஸ்னோவில் அப்படின்றத பற்றி தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.